ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சண்டே அன்னைக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லாமல் எவ்வளோ வேலை பிஸியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்பவும் போல் வாக்கிங் வந்து போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா செடிக்கு அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, மல்லிகைப்பூ இப்போ சீசனுங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை நான் வந்து நாள் பறிக்காமல் மறுநாள் மலர்ந்ததுக்கப்புறம் வந்து போய் பறிச்சுட்டு வந்தேன். இவ்வளோ பூ வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதிகமாக வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை ஃபஸ்ட்டு வந்து பறித்து வச்சுட்டு, நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நைட்டு எந்த க்ளீனிங் ஒர்க்கும் வந்து பார்க்கல. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி தான் இருக்கும். காலெல்லாம் பயங்கரமாக பெயினாக வேறு இருந்ததா சரின்ட்டு அன்னைக்கு மறுநாள் சண்டேங்கிறதுனால நாள் வந்து எந்த வேலையும் பார்க்காம அப்படியே வந்து போட்டுட்டு படுத்தாச்சு. என் கிச்சனை பார்த்தாலே தெரியும், எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் பாத்திரம் விளக்க வேண்டியதெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு சரி டிஃபனுக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா என் பையனும் வந்து இருக்காங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக டிஃபனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் வளர்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் வந்து நான் மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். மாவு அரைச்சதும் போதும் நம்ம சப்பாத்தியும் பூரியும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. மாவு இல்லைன்னா இட்லி தோசையாக ஊற்றுற மாதிரி இருக்கும். மாவு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி நாங்கள் செய்வோம். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி இட்லியும் சண்டே தான். ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே ரெஸ்ட் இருக்காது. அதுவும் சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அதிகமான வேலை இருக்கும். எனக்கு அப்படி தான். உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா மற்ற நாளாவது ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதனால் காலையில் எதே ஒன்று சமைச்சிட்டு அவங்கள அனுப்பிட்டு இருக்கிற கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சண்டே அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க, சொல்லவே வேண்டியதே இல்லை. சரி, இட்லிக்கு வந்து மாவு இல்லைங்கிட்டே ஃபஸ்ட்டு அதை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து மாவு ஊற வச்சுட்டு, ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க இட்லி பேட்டர். நான் வந்து அந்த 200 கிராம் உலக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து 6 உலக்கு ரேஷன் புழுங்கரிசியும் 1 உலக்கு வந்து ரேஷன் பச்சரிசியும் போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு படி கணக்கு. அதுதான் வந்து நான் சொல்கிறேன். அதே வந்து உளுந்து அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த உலக்கு 200 உலக்குலையே 1.25 உலக்கு வந்து போடுவேன். அதுதான் என்னோட மெஷர்மெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரேஷன் அரிசியில் தான் இட்லி செய்கிறேன். ரொம்ப சூப்பராகவே வரும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அரிசியை மட்டும் ரொம்ப நைஸாக மையாக அரைச்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக குறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு இட்லி வரும். அதுக்கு ஊற வச்சுட்டு அப்படியே வந்து இங்கே வந்து களிக்கு வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். களி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. அதுவும் என் பையனுக்கு மெயினாக அவனுக்காக அவன் வந்திருக்காங்கிறக்காக தான் செய்கிறேன். பாப்பாவுக்கு ரெகுலராக உளுந்தங்கஞ்சி கொடுக்குறதுனால அவளுக்கு வந்து களி வந்து அந்த பீரியட் ஸ்டேட்டில் மட்டும் நான் செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா உளுந்தங்கஞ்சி குடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் என் பையனுக்கு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கவும் மாட்டான். அதனால் வர்றப்போ அவன் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வர்றப்ப அவனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக அதை உளுந்த கஞ்சி குடிக்க மாட்டான். அதனால் உளுந்த களினா சாப்பிடுவாங்கிறதுனால அவனுக்காக கொஞ்சம் உளுந்த களி கிண்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணேன். நம்ம வெள்ளைப்பாகு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிறதுனால டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். நான் இந்த மெத்தடில் செய்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் கொலன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என் பையன் சாப்பிட மாட்டான். நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதாவது கொலக்கட்டை மாதிரி பிடிச்சாலும் பிடிக்க மாதிரி வரணும். அப்போ கையில் ஒட்டாமல் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் களி சாப்பிடுவான். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம உளுந்தங்களி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வறுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துட்டு வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஊற்றி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு கிண்டினா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது என் பையன் விருப்பமாக சாப்பிடுவான். அது எவ்வளோ களி கொடுத்தாலும் அந்த டயத்தில் சாப்பிடுவான். சரி, அதை ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் டிஃபன் வேலை கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பசி தாங்குவாங்க எல்லோரும். அதனால் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்திக்கு சைடிஷாக வந்து குருமா வைக்கலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மட்டனும் எலும்பும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மட்டன் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி போடலான்னு ஐடியா. அதனால தான் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க காலையிலேக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு அப்படியே குருமா வைக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு மட்டன் குழம்பா வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சண்டே மோஸ்ட்லி வந்து எனக்கு அதிகமான வேலை தான் எப்போவுமே இருக்கும். ஃபுல்லாக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கால் வலி எனக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற நாளை விட. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஏன் அப்படின்னா அதாவது சண்டே வந்து கொஞ்சம் லேட்டாக சமையல் பண்ணுவோம். மற்ற நாள்களில் கொஞ்சம் சீக்கிரம் சமையல் முடிஞ்சிடும், கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப நடக்க வேண்டியது இருக்காது. ஆனால் இந்த சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது லேட்டு, டிஃபன் செய்கிறது லேட்டு, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குமா. அதனால் லஞ்சு செய்கிறதுமே லேட்டாகி கரெக்டாக சாப்பிட்ற டைம் வரையும் எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்.
கொஞ்சம் நேரம் மதியானம் ஒரு ஒரு 1 ஹவர் கொஞ்சம் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு தான் கொஞ்சம் கால் வலி பரவாயில்லாமல் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி எனக்கு வந்து சண்டே அன்னைக்கு எனக்கு ஃபுல்லாக வேலை இருக்குன்னு தெரியும் என் ஹஸ்பண்டுக்கு. அதனால் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வெங்காயம் நறுக்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வெஜிடபிள்ஸ் எதுவும் கட் பண்ணி கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அவங்க எனக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஃபுல்லாகவே நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நான் வந்து குழம்புக்கு தாளித்து விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாள் நைட்டு வந்து துணி காய போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருந்தது. சரி, அதையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து மடித்து வச்சுருவாங்க எடுத்து போட்டுட்டா. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து சப்பாத்தி போடலாம்னு சொல்லி நான் வந்துட்டேன். இப்போ மோஸ்ட்லி எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. லேடிஸுக்கு பெரும்பாலும் கிச்சனில் வேலை சரியாக இருக்கும். எல்லா நாளுமே அப்படித்தான். அதுவும் லீவுன்னு வந்துட்டால் போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அப்போ தான் வந்து பண்ணு வேணும் வெண்ணெய் வேணுங்கிற மாதிரி நம்ம எப்படா லீவ் விடுவாங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம நினைக்கும் போது அவங்க அப்போ அந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்கன்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். அதுவும் என் பையனும் வந்துட்டானா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பான். என் பொண்ணும் அப்படி தான். நான் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் வீட்டில் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு அப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, கால் வலியாக இருக்குது அப்படின்னாக்கும் நான் வந்து கடையில் ஹஸ்பண்டை சொல்லி வாங்கி கொடுத்துருவேன். இங்கே வந்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து நான் போடுறேன், நீ வந்து தேய் அப்படின்னாக. ஏன்னா எப்படியும் நின்றுட்டு தான் தேய்க்கணும். சரி, ஒரு ஆள் தேய்க்க ஒரு ஆள் போடணுன்னு டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்கிறனால என் ஹஸ்பண்ட் வந்து பாதி சப்பாத்தி கிட்டே போட்டுட்டாங்க. நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிட்டு நான் மீதி சப்பாத்தியை வந்து போட ஆரம்பித்தேன். சைட்லேயே வந்து குழம்பு வந்து வச்சுருக்கேன் அடுப்பில். சப்பாத்தி மட்டன் குழம்பு, அப்புறம் இடியப்பம் மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் பூரி மட்டன் குழம்பு, இட்லி மட்டன் குழம்பு, தோசை, இது எல்லாத்துக்குமே மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி இன்றைக்கி வந்து அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றணும். சப்பாத்தியும் போட்டு வச்சாச்சு. நான் அதுக்கிடையில் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து என் ஹஸ்பண்ட் தான் வெளியில் போட்டாங்க. ஏன்னா இங்கேயும் அங்கேயும் வந்து நடந்தே எனக்கு கால் வலி வருதுங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் பாத்திரம்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டாங்க. நான் வந்து உட்காந்து கொஞ்ச நாள் வந்து விலைக்கு பார்ப்போம், கால் வலி அப்போயாவது குறையுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்திரத்தை இப்போல்லாம் கொஞ்சம் வெளியில் அள்ளி போட்டு தான் விளக்குறேன். வீடுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சமாவது இந்த மாதிரி வந்து யூட்டிலிட்டி ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடம் கொல்லை பக்கம் இந்த மாதிரி கொஞ்சமாவது ஒரு 10க்கு 10 வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லா நேரமும் நம்மளுக்கு வந்து நின்று தான் வேலை பார்க்க முடியும்னு நினச்சா சத்தியமாக முடியாது. ஏதாவது ஒரு டைம் வந்து நம்மளுக்கு கால் வலி வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து இப்போல்லாம் வந்து முன்னாடியாவது விறகடுப்பில் உட்காந்து சமைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாருமே வந்து மாடலர் கிச்சன் இந்த மாதிரி கவுண்டர் டாப் போட்டு இந்த மாதிரி சமையல் பண்ணுறதுனாலயே ஃபுல் அண்ட் ஃபுல் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். சிங்கில் பாத்திரம் வளர்க்குறது இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்து வீடுன்னு ஒன்று கண்டிப்பாக ஒரு இடம் வந்து பின்பக்கம் அப்போ இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாத்திரம் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து நான் என்னோட ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன். அது எப்போ வந்து நிறைவேற போகுதுன்னு தெரியலை. அப்படி வந்து அந்த ட்ரீம் ஹவுஸ்ன்னு கட்டினா கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு கட்டணும் அப்படிங்கிறது என்னோட மைண்ட் செட்டு. ஏன்னா இந்த வீட்லேயுமே இருக்குது. ஏன்னா இதை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதை மெயின்டைன் பண்ண முடியலை என்னால். அதனால் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சமாவது வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு. பாத்திரம்லாம் விளக்கிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடலாம்னு சொல்லி தர்பூசணி பழம் வந்து காலையில் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் தர்பூசணியும் கொண்டு வந்திருந்தோமா, சரி அதை ஜூஸ் போடலாம்னு சொல்லி எடுத்து டைனிங் டேபிளில் தான் வச்சேன். அதுலேருந்து டம்முன்னு வந்து கீழே விழுந்து தெரிச்சு போச்சு பழமே. அதனால தான் இந்த கண்டிஷனில் இருக்குது. சரி அதை வச்சு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கட் பண்ணி ஜூஸாக போட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சம்மரில் நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிரைண்டரில் மாவும் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா அப்படியே அடுத்தடுத்து வேலை பாருங்களேன், நீங்களே பார்க்கும் போதே தெரியும், கண்டினியூவாக வந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும். எப்படா இந்த வேலை முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. கிரைண்டரில் மாவு போட்டிருந்தேன்னா அது உளுந்து ஆடிருச்சு. அதை அள்ளிட்டு அரிசியும் போட்டுட்டு லஞ்சு சமைக்கிறதுக்கு முன்னாடி தலைக்கு வந்து நல்லெண்ணெயை வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் தான் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். வாரத்தில் ஒரு டைமாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எனக்கு வந்து பழக்கம். அதனால நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்ச உடனே குளிக்க விட மாட்டேன். அதில் ஒரு 1 ஹவராவது ஊற வச்சுருப்பேன். அதனால ஃபுல்லாக தலைக்கு எல்லாம் நல்லா குளிர நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு மீதி இருக்கிற எண்ணெயை ஃபுல்லாக அப்படியே ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். முட்டை, ஆனியன் ரைத்தா. நம்ம காலையில் வச்ச குழம்பு மிச்சம் இருக்குது, அதனால் மத்தியானம் குழம்பெல்லாம் ஒன்றுமே வைக்கல, பிரியாணி மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. மட்டனை ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நான் முதலே வேக வச்சுட்டேன். அதில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மசாலாலாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் வந்து பிரியாணி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். உண்மையிலேயே மற்ற வெஜிடேரியன் சமையலை விட நான் வெஜிடேரியன் சமையல் வந்து ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதுலேயும் பிரியாணி அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். என்னை பொறுத்தவரையும் அப்படி தான். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ஒரே மீனோ இல்லை மட்டனோ சிக்கனோ அந்த ஒரு டிஷ்ஷோடு முடிஞ்சிடும். அதோட முட்டை மட்டும்தான் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுருப்போம். இதே வெஜிடேரியன் அப்படின்னா நிறைய வெரைட்டியான காய்கறி, அதுக்கு காய்கறி நறுக்கணும், வெங்காயம் தக்காளி நறுக்கணும், இந்த மாதிரி நிறைய நறுக்கிக்கிட்டே இருக்கணும். அதை விட எனக்கு இது வந்து சமையல் வேலை சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து வெஜ்ஜை விட நான்வெஜ்ஜு தான் நானும் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எனக்கு இருக்கும். அதை வந்து அப்படியே மட்டன் பிரியாணிக்கு தாளித்து விட்றலான்னு சொல்லி அதை தான் வந்து தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எல்லாமே நான் அதை நறுக்க வேண்டியதெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன், அரைக்க வேண்டியதும் அரைச்சி வச்சுட்டேன். புதினா, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். நான் ரொம்ப சிம்பிளாக வைக்கக்கூடிய மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெய் நிறைய ஊற்ற மாட்டேன். எண்ணெய் ஊற்றி அதில் இந்த பட்டை, பிரியாணிக்கு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு புதினா மல்லியெல்லாம் அரைச்சி வச்சுருப்பேன், அதையும் இதில் போட்டிருப்பேன். ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டேன், ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருப்பேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் மிளகாய் தூள், தனியாக தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தயிர், அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருவேன். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதாவது தண்ணி வந்து நம்ம மட்டன் வேக வச்சுருக்க தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அளந்து ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து அரிசி போடணும். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்கட்டும். அதுக்கிடையில் சைடில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் சேர்ந்துருக்கக்கூடிய பாத்திரம் இருந்துச்சு இல்லையா, அதையும் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் அப்படியே தொடச்சி விட்டுருக்கேன். வேலை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறனால என்ன தான் நம்ம வந்து கடகடன்னு வேலை பார்த்தாலும் இந்த அடுப்பு அமர்த்திட்டு துடைக்கிறேங்கிற பழக்கம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான். ஒவ்வொரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் இருக்கும் போதே கை சுட்டாலும் பரவாயில்லைன்னு அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் நானும், ஏன்னா வேலை முடிஞ்சிடும் சட்டுன்னு அப்படின்ட்டு. அது தொடச்சி முடிச்சுட்டு இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு அப்படியே நல்லா கொதித்து முக்காப்போ தான் வெந்ததுக்கப்புறம் அப்படியே தம் போட்டுருவேன். விசில்லாம் விட மாட்டேன். ஆனால் வெயிட் போட்டு தோசைக்கல், இந்த மாதிரி பழைய தோசைக்கல் ஒன்று வச்சுருப்பேன், அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். நான் வந்து பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி ரைஸு இதெல்லாம் இப்போ வாங்குறது கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் ரைஸ் வைப்போம் இல்லையா, அந்த அரிசியவே நான் வந்து இப்போ போட்டுக்கிறது. அதுவுமே பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. இதுக்கிடையில் வந்து மாவும் நல்லா ஆடி முடிச்சிருச்சு. சமையலும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். மாவை கையோட உப்பு போட்டு கரைச்சி வச்சிரு. உப்பு வந்து நான் கிரைண்டரில் ஆட்டும் போதே வந்து போட்டுருவேன். போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த அளவுக்கு நான் ஊற்றும் போது தெரிஞ்சிருப்பேன் உங்களுக்கு திக்னஸ், அந்த அளவுக்கு வந்து கரைச்சி 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இட்லி உங்களுக்கு வராது. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். அப்புறம் 2 பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படியே அந்த பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வச்சாச்சு. பிரியாணி மட்டும் தம்மில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்கிடையில் கொஞ்சம் கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருந்தது. சரி அதையும் துவைச்சிட்டு நம்மளும் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது. எனக்கு இந்த இடம் வந்து நான் எங்கள் வீட்டிலையே அதிகமாக புழங்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த கொல்லை பக்கம்தான். இங்கே தான் வந்து ஒரு ஊஞ்சலும் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோவில். டீ குடிக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது, பாட்டு கேட்குறது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சாலும் நான் வந்து ஷாம்பு வந்து போட மாட்டேன். நானும் என் பொண்ணுமே ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சீயக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுவே உங்களுக்கு ஷாம்பு மாதிரி வந்து வரும். உங்களுக்கு தேய்ச்சி நீங்கள் குளிக்கும் போது தலையில் எவ்வளோ தான் எண்ணெய் இருந்தாலும் அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். நான் வந்து இப்படி தான் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கும் இதை தான் தேய்க்கிறேன். ரொம்ப வந்து நரலாம் இருக்காது. நல்லா குளித்தோன்னே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டு வந்தோடனே இன்றைக்கி எங்கே நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். குளிச்சுட்டு சமையல் வேலை, மாவு அரைக்கிற வேலை, எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சு இதுக்கு இடையில வீடை கூட்டி பாத்திரம் விளக்கி அடுப்பை தொடச்சி அப்பாடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படா குளிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என் பொண்ணு சீக்கிரம் கிளம்புங்கன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டா. அதை தான் நான் என் பொண்ணுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாப்பா நீ காலையிலேருந்து சும்மா உட்காந்துருந்துட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன். நான் அப்படி கிடையாது. இவ்வளோ வேலையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பணும், அதனால் பறக்கக்கூடாது.
போக வேண்டிய டயத்துக்கு கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட அம்மாக்களும் வந்து எல்லோரும் சேர்ந்து மூவிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நான் ஆடு கிடையாது, இப்போ நான் கடைசியாக வந்து ஆட் ஆகிக்கிட்டேன், அவ்வளோதான். அதனால் பாப்பாவோட சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் படத்துக்கு தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இதுக்கடையில் லஞ்சு வந்து சாப்பிட்டு குயிக்காக கிளம்பணும், ஏன்னா படம் வந்து 2:15 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. எந்த படத்துக்கு போகிறோங்கிறதையும் சொல்லிடுறேன். பாப்பா ரெடி ஆகிட்டா, சரி அவளுக்கு லஞ்சை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லஞ்சை வச்சு கொடுத்துட்டேன். பிரியாணினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது குஸ்கா தான், மட்டனோ சிக்கனோ அதை சாப்பிட மாட்டா. அவளுக்கு வச்சு கொடுத்துட்டு இங்கே ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிவிட்டேன், முட்டையை ரெடி பண்ணிவிட்டேன், என் பையனுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் அப்படியே கையோட லஞ்சை வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தோம். மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட முடித்த கையோடு அப்படியே என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க படத்துக்கு. ஏன்னா என்னையே தான் போக சொன்னாங்க. இந்த வெயிலில் வண்டியில் போகிறத விட காரில் போகிறது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. அதனால தான் வெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்தளவுக்கு வெயில் கொடுத்து, அது 2 மணிக்கெலாம் சொல்லவே வேண்டியது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துக்கு தான் வந்திருந்தோம். பிரதீப் ரங்கநாதன் வந்து நடித்த படம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். எனக்கு வந்து சுத்தமாக ஏன்டா படத்துக்கு, இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். இந்த படத்துக்கு 200 டிக்கெட்டுங்கிறது ரொம்ப அதிகம்தான். நானும் பாப்பாவும் போயிருந்தோம், எங்களுக்கே 400 ஆயிடுச்சு. அதனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே வாங்கி சாப்பிடல. வீட்டில் வந்து போகும்போதே வந்து சொல்லிட்டேன், ஸ்நாக்ஸ் அலோடு கிடையாது பாப்பா அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எல்லாம் பசியாக இருந்துச்சுன்னா இங்கேயே பிரியாணி கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு. அதனால் டிக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் சேர்த்து டீ போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலாம்னு சொல்லி எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து டீ வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. எவ்வளோ பிஸியாக போச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நான் அதை சொல்லியிருப்பேன். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே வேலையாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.